வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும், அதாவது உடற்பயிற்சி பண்ணுறவங்க ஓகேங்களா. உடற்பயிற்சினா ஜிம்மில் போய் செய்கிறவங்க கிடையாது, யாராக இருக்கட்டுமே. ஜிம்மில் செய்கிறவங்க மட்டுமே கிடையாது, யாரெல்லாம் இருக்கட்டுமே. நீங்கள் கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை வாக்கிங் பண்ணுறீங்க, ரன்னிங் பண்ணுறீங்க, எனி கேம் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் ஜிம்மில் வந்து பண்ணுறீங்க, யாருக்காக இருந்தாலும் இந்த விஷயங்கள் மேக்ஸிமம் அதிக பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மசில் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரெச்சிங் ஏன் பண்ணுறோம், இதில் எத்தனை விதங்கள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் ஓகேங்களா. இப்போ ஸ்ட்ரெச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7 விதம் இருக்குது ஓகேங்களா. 7 ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. ஸ்ட்ரெச்சிங் ஒன்லி வந்து மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறது மட்டும் இல்லை, 7 விதமான ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. அது தெளிவாக உங்களுக்கு புரியணும். அதை இப்போக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், டைனமிக், பாசிவ், ஆக்டிவ், பிஎன்எஃப், வால் ஸ்டிக் அண்டு ஐசோமெட்ரிக் ஓகேங்களா. இவ்வளோ ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து இப்போ நான் பண்ண போகிற ஸ்ட்ரெச்சிங் ஐசோமெட்ரிக் பண்ண போகிறேன். இதை எப்போ பண்ணணும் ஓகேவா. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பிஃபோர், ஆஃப்டர், மூவிங், இது மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா. அப்போ எப்போ நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த கான்செப்ட் நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா, எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா. இது மட்டும் தான் நம்ம வந்து ஹோல்டு வைப்போம். மேக்ஸிமம் டைம் வந்து ஹோல்ட் பண்ணுவோம், 10 to 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணணும் ஓகேவா. ஓகே, இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்குமே இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில்ஸ் இதே ஏற்படும் உள்ளார ஓகேங்களா. சின்ன காயங்கள் ஓகேங்களா. ஸோ டேமேஜ் லைட்டாக சின்ன டேமேஜ், அது வந்து நேச்சுரல். மசில் அப்போ தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வளரும் ஓகேங்களா. அந்த காயங்கள் ஏற்படும் போது இப்போ நமக்கு ஒரு அடிப்பட்ட உடனே வீங்குது பார்த்தீங்களா. அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, லாக்டிக் ஆசிட்ங்கிற ஒரு திரவம் சொல் வந்து அது வந்து என்ன பண்ணும், வீக்கத்தை கொடுக்கும். நம்ம உடனே ஐஸ் வச்சோம்னா அது வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த வீக்கம் வந்து பெருசாகாது. பிளட் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரத்த கட்டி சொல்லுவோம், ரத்தம் கட்டிச்சு. அந்த ரத்தம் கட்டிச்சுன்னா இதான் ப்ராசஸ், இது நடக்கும். அதுபோல் உள் மசில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரத்தம் கட்டிக்கும். நம்மளுடைய லாங்குவேஜில் ரத்தம் கட்டிக்கிறது லாக்டிக் ஆசிட் ஸ்டோர் ஆகும். அதை நம்ம வந்து என்ன பண்ணால் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது அது வந்து ஸ்டோர் ஆக விடாது ஓகேங்களா. அது வந்து ரிலீவ் ஆயிடும். அந்த இடத்துல ரிலீவ் ஆகி உங்களுக்கு பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 90% குறைஞ்சிரும். ஒரு 10% பெயின் இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஒருவேளை உங்களுக்கு பெயின் வந்துருச்சு, ஒர்க் அவுட் பண்ணும்போது பெயின், நார்மல் ஒர்க் அவுட் பண்ணால் பெயின் வர தான் செய்யும். ஸ்டார்டிங் பிகினஸ் டைமில் வரும். இல்லை நீங்கள் வந்து எனக்காவது வந்து கண்டென்ட் நீங்கள் மாற்றி ஒர்க் அவுட் பண்ணி நல்லா ஒரு வேறு ஆக்டிவ் ஒர்க் அவுட் பண்ணும்போது, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 1000 கவுண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் 1000 கவுண்ட் கண்டினியூவாக பண்ணோம். நானும் என்னோட டீம் 2-3 பேர் சேர்ந்து பண்ணோம். லைவில் போட்டிருப்பேன். அந்த ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி நாங்கள் போயிட்டோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியான பெயின் தை மசில்ஸில் ஓகேங்களா. அது கோட்டர் சப் மசில் நல்ல பெயின். நேற்று வந்து 500 கவுண்ட் கோட்டர் சப் மசிலுமே நல்ல லோடு போச்சு. அந்த எக்ஸசைஸ் பண்ணோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாடி பெயின் ஓகேவா. பாடி பெயினாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம போயிட்டு மசாஜ் பண்ணணும் அப்படிலாம் வந்து முடிஞ்சால் பண்ணுங்க. பட் அதை விட பெஸ்ட்டு இப்போ நான் பண்ண போகிற ஸ்ட்ரெச்சிங் ஓகேங்களா. இப்போ தான் என்ன பண்ணோம், அந்த ஐசோமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்கிறது இப்போ நான் பண்ண போகிறேன் ஓகேவா. ஃபுல்லும் பாருங்கள். வீடியோ லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க ஓகேங்களா. எனக்கு வந்து வீடியோ போட்டு நான் வந்து அதை ஏர்ன் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு கான்செப்ட் இல்லை. மக்களுக்கு புரியணும். தேவைப்படுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் 10 பேர் பார்த்தாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. 10 பேர் நீங்கள் பயனுள்ளவங்க தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஃபுல்லும் பாருங்கள். இந்த ஸ்ட்ரெச்சிங் இது வந்து நான் சொன்னால் எப்போ இது பண்ணணும், ஆஃப்டர் எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணி நம்மளால் எவ்வளோ முடியுதோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஹோல்டு பண்ணி வைக்கிறோம் ஓகேங்களா. இப்போ எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே மசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நேற்று அந்தளவுக்கு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அங்கங்கே பெயின், அதிகபட்ச பெயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தை மசில் இருக்குது, முதுகு ஸ்டிஃபான மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ண முடியாது. ஆனால் எவ்வளோ முடியுதோ ஓகேவா. ஃபுல்லாக வந்து ஏன்னா பாடி வந்து ஹீட்டாக தான் பண்ண முடியும். இப்போ வந்து நார்மலாக என்ன பண்ணுறேன், இந்த பெயினை ரிலீவ் பண்ணுறேன் ஓகேவா. இந்த பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்கும் அதே டெக்னிக் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த ஐசோமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் பாடி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா மெயினாக எங்கே ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கணும், எங்கே சதை பகுதி அதிகமாக இருக்குதோ ஓகேங்களா. நம்ம அதிகபட்சம் தொடை பகுதியில், குல்டியஸ் நம்முடைய பட் மசில்ஸில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில், பேக் மசில்ஸில் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் அந்த மசில் வந்து பெயின் வரும் ஓகேங்களா. சம்டைம் ஃபோர் ஆர்ம்ஸ் கூட ஒரு பெயின் இருக்கும் ஓகேங்களா. இந்த பாருங்க போட எனக்கு லைட்டாக நமக்கு பெயின் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா நேற்று அந்தளவு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணோம். ஹெவினா ரெகுலராக நாங்கள் போடுற ஒர்க் அவுட் வேறு, நேற்று பண்ண ஒர்க் அவுட் வந்து அது வேறு ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதாவது நான் வந்து நான் எப்படி பண்ணிக்குவேனோ நான் அப்படியே நான் பண்ணுறேன். நான் அப்படியே வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு எவ்வளோ உங்களால் பண்ண முடியுதோ. இப்போ நான் காலத்துக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து நிப்பாட்டுறேன்னா மல்லு கட்டிலாம் பண்ண வேணாம். இப்போ பாடி வார்ம் நார்மலாக வந்து அந்த பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணும்போது உண்மையிலே செம்ம ஃபீல் இருக்கும். ஒர்க் அவுட் நீங்கள் முடிச்சக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒருவேளை உங்களால் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ண மறந்துட்டேன், உடம்புல செம்ம பெயினாக இருக்குது, அதுக்கு டேப்லெட்லாம் வாங்கி போடுவாங்க, இன்னொன்று ஃபீவர்லாம் வரும் ஓகேங்களா. ஓவர் பெயின் வரும்போது ஃபீவரே வந்துடும் சிலருக்கு. அதுக்கு இப்போ நான் பண்ண போகிற ஸ்ட்ரெச்சஸ் பாருங்கள், ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ். வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். வேறு டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சிங் பார்க்கலாம். முக்கியமாக ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்தது கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா
நான் என்னுடைய உடம்புல உள்ள பெயினை ரிலீவ் பண்ண தான். ஓகேங்களா, பயங்கரமான பெயின். ஸோ நான் சொன்ன மாதிரி நேற்று நாங்கள் பண்ண ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெயின். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்தளவுக்கு நம்ம சரியாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா, பெயின் வந்து அவனை வந்து ஐயோ வலி இருந்துச்சுன்னா பயப்படணும்னா இது நம்ம சரிப்படுத்தனா நம்ம நேற்றே இந்த ஸ்ட்ரெச்சிங் நம்ம பண்ணியிருக்கலாம். ஓகேவா, பட் டைம் இல்லை. பட் இது நல்ல ஒரு விஷயம். நல்ல விஷயம் என்னன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோ நல்லா போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது இது ரிலேட்டடாக. ஓகேவா, இல்லைனா நேற்றே நான் முடிச்சுட்டு அப்படி போயிருப்பேன். அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ எனக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாடி ஃபுல் ஸ்டிஃபாக இருக்குது. ஓகேவா, நிறைய பேருக்கு இது மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு நாள் 2 நாள் ஆச்சுன்னா. ஸோ இன்றைக்கி இந்த பெயின் நாளைக்கு இன்னும் பெயின் அதிகமாக இருக்கும். ஒரு 48 hours வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போட்டு நம்மளோட அப்படியே கொஞ்சமாக சரியாக. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இந்த பெயினை நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு 70% எனக்கு வந்து ரிலீவ் ஆகிற வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நான் இப்போ அதை பண்ண போகிறேன். தெளிவாக பாருங்கள். தை மசில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப் மசில்ஸ், தை மசில்ஸ், லோவர் பாடி நம்ம டார்கெட் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம். அப்படியே என்ன பண்ணுறோம் மேலே. ஓகேவா, இடுப்புக்கு, முதுகுக்கு, செஸ்ட்டுக்கு, ஆம்ஸுக்கு, நெக்குக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, தெளிவாக பாருங்கள். இப்போ பார்த்துங்க, நல்லா ஃபீல் பண்ணி ரிலாக்ஸாக பண்ணணும். ஓகே, பாருங்கள், ஃப்ரீயாக உட்காந்துக்குங்க. ஓகே, லாங் ப்ரீத் அவுட். ஃபஸ்ட் நம்ம கால் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த ஆங்கிள் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்படி அழுத்தும் போது நமக்கு இந்த அடெக்டர் மசில்ஸ் இன்னர் தைஸில் நல்லா லோடு போகும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 to 10 seconds 20 seconds வரைக்கும் வைக்கலாம். ஓகேவா, இந்த பாருங்க, இந்த காலத்துக்கு இங்கே வைக்கும் போதெல்லாம் கோட்டர்ஸ் மசில் செம்ம பெயினாக இருக்குது. காலை வந்து ஃபுல்லாக மறக்கவும் இல்லை. இந்த அளவுக்கு ஸ்டிப்னஸ் இருந்ததில்லை. காலம் வைக்க முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் வைக்கவே முடியல, அவ்வளோ ஒரு பெயின் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இது மாதிரி முடிஞ்சால் குனிங்க. இப்படி குனிஞ்சு ஒரு லெக் அப்படி பொறுமையாக. ஓகேவா, அப்படி இழுக்கலாம். இதில் முதுகு உங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். பட் கைக்கு மெயினாக வந்து காலுக்கு தான் பண்ணுறோம். இல்லையா ஒரு டவல் போட்டு அப்படி இழுத்துக்கலாம். ஓகேங்களா, இழுத்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரெச் ஆகும். உங்களுக்கு வந்து காப் மசில், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகும். பேசிக்காக தான் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உங்களுக்கு புரிய நான் பண்ணுறது. என்ன பண்ணுறீங்க, நல்லா இழுங்க. ஓகேங்களா, இழுத்துட்டு இந்த கையை சப்போர்ட் பண்ணிட்டு லைட்டாக 10 seconds. அப்புறம் அதே போல் இந்த கால் முட்டி இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது இழுங்க. ஓகேங்களா, பாருங்கள், இது போல். ஓகேவா, பிடிச்சிக்கங்க, இல்லைங்க. அப்புறம் அவ்வளோ ஃப்ரண்டில். ஓகேவா, அவ்வளோ ஃப்ரண்டில் எல்லாம் ஒரு 10 to 20 seconds வைக்கலாம். பேக், ஓகே. இப்போ பாருங்கள், நம்ம 2 leg வச்சுங்களா வச்சுட்டு இது போல் ஒரு 2 டைம் நீங்கள் பண்ணலாம். ஒரு 10 to 20 seconds ஹோல்டு பண்ணுவீங்க. உங்களுடைய இன்னர் தை மசில். ஓகேவா, சார்ந்துட்டு நல்லா லோடு போகும். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அடைப்புகள், அதாவது வலினால் ஏற்பட்டிருக்க அந்த ரத்த ஓட்டங்கள், ஸ்டாக் ரத்தம், பிளட் ஜாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அதெல்லாம் க்யூர் பண்ணி பிளட் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சர்க்குலேஷன் நார்மலாக கொண்டு வரோம். ஓகேங்களா, அப்போ தான் அந்த பெயின் உங்களுக்கு போகும். அதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, பண்ணிட்டீங்க. இப்போ அப்படி என்ன பண்ணுறீங்க, இது இந்த லெக்கு பின்னாடி. ஓகேவா, சரி, பின்னாடி வச்சு பண்ணும்போது பாருங்கள் அப்படி. இப்போ எனக்கு என்ன ஆகுது, நல்லா கோட் சப் மசில், இந்த ஃப்ரண்ட் தையில் நல்லா லோடு போகுது. ஓகேவா, ஓகே, அப்படி என்ன பண்ணுறீங்க, முடிச்சுட்டு டவுன். இங்கே ஃப்ரண்ட் தை, இங்கே ஹாம்ஸ்ட்ரிங் லோடு போகும். ஓகேங்களா, இது போல். இன்னும் வந்து கோட்டர்ஸ் மசில் மெயின் மசில் தான். இதுக்கு இன்னும் லோடு அதிகம் கொடுக்கல. ஓகேங்களா, அங்கே தான் மெயின் விஷயமே அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்ருக்கேன், மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகேங்களா, மெயின் பார்ட்டு நான் தொடலைன்னா ஹெவியாக தொடலை. இப்போ தான் தொட ஆரம்பிச்சு வரும். இழுக்கும்போது செம்ம பெயின் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக இங்கேருந்து மெயின் மசில் டார்கெட் பண்ணுறோம். ஓகேவா, இது நீங்கள் 2 டைம் பண்ணிக்கலாம். பட் இப்போ ஒரு டைம் போதும். ஓகேங்களா, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா ஓகே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம கொண்டு போகிறோம். எப்படி கொண்டு போகிறோம் பாருங்கள். ஓகேங்களா, தெரியுங்களா, இது போல் இப்படி பாருங்கள். காலை விரிச்சுங்க, விரிச்சிட்டு இது போல். ஓகேங்களா, இப்படி உட்காரோம்.
அப்படி இப்படி பாருங்கள், ஒரே எக்ஸசைஸ் தான், உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறேன். முட்டி பிடிச்சிக்கிறீங்க, டவுன், எல்லாம் நம்ம யோகா பண்ணுறோம். ஓகேங்களா? யோகா பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான், அதே போச்சர் தான். ஓகேங்களா? இதில் முதுகும் ஸ்ட்ரெச் உங்களுக்கு அதிகபட்சம் தொடை மசில்னுடைய அதாவது குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ் நல்லா லோடு போகும். ஓகேவா? இப்போ இருக்கிற நம்ம அதிகபட்சம் நம்ம அங்கே தான் டார்கெட் பண்ணுறோம். முட்டி பிடிச்சிங்க, ரைட்டை லெஃப்ட் லெக் தூக்கி பிடிச்சிங்க, ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். கொஞ்சம் லாங்கில் போயிருக்கீங்களா? ஸோ டவலாக இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபஸ்ட் நம்ம நார்மலாக பண்ணோம். இப்போ கொஞ்சம் அதை என்ன பண்ணுறோம், லோடு இன்னும் நல்லா கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்னது, இப்போ இந்த போச்சு உட்காந்தீங்க, அதாவது இப்படி. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஃபுல்லாக எவ்வளோ முடியுதோ இல்லை ஹிப் அப் பண்ணுங்கள், லைட்டு டவுன், ஹிப் அப் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள், டவுன் பண்ணிங்க, ஹிப் அப் டவுன், ஹிப் அப் பண்ணுங்கள், இப்போ ஹோல்டு பண்ணிங்க, நல்லா அப்படியே டவுன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சப்த வஜ்ராசன் சொல்லக்கூடியதான். பட் இன்னும் நம்ம அந்த போச்சருக்கு போகல, ஏன்னா ஹெவி பெயின் இருக்குது. இப்போ அப்படி இப்படி பாருங்கள். இப்போ இது இப்படி உட்காந்தா, ஓகேங்களா? இப்படி உட்காந்தோம்னா அது வஜ்ராசனம். ஓகேங்களா? ஸோ அதே நம்ம என்ன பண்ணுறோம், காலை அகட்டிட்டு விரிச்சு வச்சுட்டு, ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஹோல்டு பண்ணுறோம். ஓகேங்களா? எவ்வளோ போகிறோமோ கீழே போகலாம். அப்படி பாருங்கள். ஓகே, உண்மையிலே ஹெவியான தான் இது. பட் நல்ல பாடி வார்ம் அப் இருந்தால் இன்னும் ஈஸியாக பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயினோட பண்ணும்போது உண்மையிலே செம்ம அந்த அந்த ஸ்வீட் பெயின்ஸோட அந்த ஃபீலிங்கோடே பயங்கரமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் பண்ண போகிறது குல்டியஸ் மசில். ஓகேங்களா? இந்த குல்டியஸ் மசில் தான் இன்றைக்கி வச்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக பாருங்கள், ரொட்டேட். ஓகேங்களா? இப்படி ஒரு ரொட்டேட், நல்ல மசில் வந்து ரிலீவ் கிடைக்கும், லோவர் பேக்கில் ரிலீவ் ஆகும். ஓகேங்களா? ரொட்டேட், ரைட் டு லெஃப்ட், அப்படி கொஞ்சம் அப்படி இறக்குன மாதிரி, அப்புறம் லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா? ஓகே, இப்போ அப்படி இப்படி பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் தெரியும் உங்களுக்கு. இந்த பொசிஷனில் மூமெண்ட்ஸ் பாருங்கள், இது போல் இப்படி பேக் சைடில் பாருங்கள். இந்த மூமெண்ட்டில் என்ன பண்ணுறோம், பொசிஷன் இப்போ லாக் பண்ணிட்டீங்க, சைட், இந்த ரொட்டேட். ஓகேங்களா? இந்த ரொட்டேட் நல்லா இறங்கிய மூமெண்ட், அப்படி அதுபோல் ரைட்லேருந்து லெஃப்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள், இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு. ஓகேங்களா? ரைட் சைடு லோடு கொடுக்குறேன், அப்படியே ஹோல்ட் பண்ணி ஃபுல்லும் போய்ட்டு அப்படி படுத்துறான், லோடு இருக்காது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க, லோடு ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுவீங்க. 1 2 3 4 ஒரு 10 செகண்ட். பிரீத்திங் அவுட் ரொம்ப முக்கியம். அதுபோல் ஓகே, ஓகேங்களா? கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுங்க தான் நான் பேக் சைடில் நான் வந்து கிளியராக காட்டினேன். அதை நம்ம இப்படி பண்ணிக்கிறோம். பாருங்கள், சைடில் 1 2 3 4 10 செகண்ட், இது போல் 10 செகண்ட். ஓகேங்களா? இப்போ முழுக்க முழுக்க லோவர் பாடி அண்ட் லோவர் பேக் டார்கெட் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே பாருங்கள், அடுத்தது லோவர் பாடி தான் நம்ம அதிகம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அப்பர் பாடி வரலாம். ஓகே, இப்போ பாருங்கள், குவாட்ரிசெப்ஸ் மசில் தான். ஓகேங்களா? அண்டு குல்டஸ் மசில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச், நல்லா நசுக்குங்க, ஒரு 10 செகண்ட். ஓகே, ரிலாக்ஸ்ட். ஆமாம்,
இது மாதிரி 2 டைம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். சேம் இதே தான். அப்படி என்ன பண்ணுறீங்க, இது ஹாம்ஸ்ட்ரிங் மசில். ஓகேவா, பின் தொடை பகுதி மசில். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் அதே போல் இந்த லெக், ஓகேங்களா. இப்போ நம்ம போத் லெக் 2 லெக்கையும் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இங்கேருந்து டவுன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இது போல். ஓகேவா, இது நமக்கு வந்து நல்ல ஹாம்ஸ்ட்ரிங்கில் லோடு போகும். இப்போ அப்படி என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஓப்பன் இது போல். ஓகேங்களா, ஸோ நான் அப்படியே இங்கிட்டு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடில் லாஸ்ட்டாக பண்ணது மட்டும் பாருங்கள். இங்கேருந்து நல்லா ஓப்பன் பண்ணிட்டீங்க, மேலே தூக்கிட்டீங்க, கால் பிடிச்சிட்டிங்க. ஓகேங்களா, டவுன் இது போல் இங்கேருந்து ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இது ஓகே. இது முடியலனா இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்க, இது மட்டும் ரைட்டு மட்டும் டவுன், லெஃப்ட் மேலே இருக்குது. ஓகேவா, அப்புறம் ரைட் இங்கே இருக்குது, லெஃப்ட் டவுன், அப்புறம் இது போல் ஒரு செஸ்ட் எவ்வளோ முடியுதோ இந்த எலும்பு கொடுத்து இப்படி. ஓகே, ஒவ்வொரு எக்ஸசைஸும் லாங் பிரீத் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பாடியில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெயின் அந்த இருந்த அந்த மேக்ஸிமம் வந்து ரிலீவ் ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ரிலீவ் ஆகுது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், லோவர் பேக். ஓகேவா, ஸோ லோவர் பேக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நமக்கு சரியாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணனா கொஞ்சம் வலிகள் அதிகமாக இருக்கும். இப்போ அதுக்கு பார்த்துங்க குட்டி குட்டி எக்ஸசைஸ் தான். ஓகே ஓகே பாருங்கள், காலை இது போல் வச்சுட்டு எஸ் இந்த குளூட்டஸ்க்கும் போகும், லோவர் பேக்லையும் லோடு வரும். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெச்சஸ். ஓகே, மெயினாக குளூட்டஸ் மசிலில் போகும், அடுத்தது நம்ம லோவர் பேக்கில் லோடு போகும். இந்த சயாட்டிக் நர்வஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் கண்டிப்பாக அதை நீங்கள் இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா, இப்படி வைக்கும்போது உங்களுக்கு லோடு குளூட்டஸில் போகுது. லைட்டாக நீங்கள் ஹெட் அப் பண்ணும்போது லோவர் பேக்கில் லோடு போகும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதே கனெக்டாக என்ன பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இந்த லெக் பிடிச்சிட்டோங்களா, இப்போ கை ஃப்ரீயாக வச்சுட்டு ஃபுல்லாக பார்த்துங்க, எப்படி வச்சுட்டு பார்த்துங்க, காலை இப்படி கால் மேலே கால் போட்டோம், ஃபுல்லாக பாடியை திருப்புறோம். அதாவது இது லெஃப்ட் சைடு, ஹெட் ரைட் சைடு. ஓகேவா, லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதே போல் காலை லெஃப்ட் தூக்கி போட்டிங்க, பாடியை ஃபுல்லாக உடைக்கணும். ஓகேவா, சென்டர் பாயிண்ட் லோவர் பேக்கில் நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, இப்போ 2 லெக் அப் பண்ணிவிட்டு சைடில் 2 சேர்த்தாப்பில் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட். நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செட்டு போடலாம். நான் ஒரு செட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா, ரைட். இப்போ அடுத்தது நீ அப் பண்ணிடுங்க. இப்படி அப் பண்ணிவிட்டு காலை தூக்கிட்டு சைடில் முடிஞ்சால் இதை பிடிச்சி நீங்கள் எடுத்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படி ஹோல்டு பண்ணிக்கலாம். இந்த இடத்த கூட பிடிச்சவங்கள ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா லோவர் பேக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு லாக் இப்படி போட்டு
இது போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா முழுக்க முழுக்க இது லோவர் பேக் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முதுகு பகுதி. ஓகேங்களா? முதுகு அப்புறம் என்ன பண்ணு பார்த்து லோவர் பேக் பண்ணியாச்சு, லோவர் பாடி பண்ணியாச்சு, லோவர் பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதுகுக்கு, ஓகேங்களா, செஸ்ட்டுக்கு, ஓகேங்களா, லோவர் பேக் நம்ம இடுப்போடு சேர்த்து தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அது ஓகே. இப்போ நம்ம மெயின் மசில் பாருங்கள், முதுகுக்கு பண்ணுறோம். ஓகேங்களா? பார்த்துங்க, பிடிச்சிக்கிறீங்க இந்த போச்சரில் ஃபுல்லாக அந்த பார்த்தீங்களா திருப்பிக்கிங்க. ஓகேங்களா? அப்படி. ஓகேங்களா? கை பார்த்துங்க, ஃபுல்லாக திருப்புங்க. இந்த கால் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக திருப்பி பிடிச்சிட்டு இது போல் இந்த சைடு ரெண்டு ரெட்டி வந்து உங்களுக்கு காதில் வந்துருக்கும். ஓகேங்களா? காதில் விழுந்ததில் பட் விழுந்திருக்கும். ஃபுல்லாக இந்த ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து முதுகுலாம் மட்டும் ரெட்டி வந்துச்சு. இந்த கான்செப்ட் மறுபடியும் பாருங்கள். என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக பாடி ஃப்ரீயாக விட்டுட்டு நல்லா கீழே குனிஞ்சு இங்கே தொட்டுங்க, பிடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இப்போ இது இந்த மூவிங் இந்த பாதம் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படி இழுக்கிறீங்க. ஓகேங்களா? பார்த்துங்க எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ. இப்போ நான் இங்கே சிலருக்கு இங்கே தான் முடியும்னா பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்கள். சிலருக்கு இங்கே தான் முடியுதுன்னா டவல் போட்டு மூவ் பண்ணுங்க. அப்படி முதுகு டச் பண்ணுங்கள். இப்போ நான் மேக்ஸிமம் எனக்கு வந்து கை இங்கே போகுது. இப்போ இங்கேருந்து இழுக்கிறோம். நீங்கள் நல்லா கொண்டு போயிட்டு கையால் இழுக்கணும். ஓகேங்களா? முதுகுக்கு ஒரு அருமையான ஸ்ட்ரெச்சிங்கு. ஓகேங்களா? ஃபுல் பாடி முதுகு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு டோட்டலி நீங்கள் சைடில் பண்ணும்போதும் இந்த ஃப்ரெண்டுமே உங்களுக்கு முதுகு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நல்லா ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த பெரிய மசில்ஸு செஸ்ட்டு. ஓகேங்களா? செஸ்ட்டுக்கு பாருங்கள், வச்சிட்டிங்களா? வச்சுட்டு இப்போ பண்ணிங்க, அப் பண்ணிவிட்டு ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கும் ட்ரைசப்ஸ் மசிலுக்கும் பைசப்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். 10 செகண்ட் மறுபடியும். ஓகேங்களா? இது போல் இப்போ பார்த்துங்க செஸ்ட் மசிலுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ட்ரைசப்ஸும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது பைசப் மசிலுக்கு இதில் ஓகே, பட் இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பைசப்ஸ்க்கு தனிச்சு பார்ப்போம். ஓகேங்களா? பார்த்து இப்படி வச்சு கை. ஓகேங்களா? இது போல் வச்சுட்டு இது போல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு பாடி வெயிட் மட்டும் ஃப்ரண்டில் கொண்டு வாங்க. ஓகேங்களா? அப்படியே பேக்கில் போங்க. மேக்ஸிமம் பேக்கில் போயிட்டு அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்படி இந்த சைடு பாருங்கள், வச்சுங்க. கை திருப்பி வச்சுங்க. ஓகே, திருப்பி வச்சுட்டு பாடி வெயிட் ஃப்ரண்டில் கொண்டு போங்க. முட்டி போகக்கூடாது, ஹோல்டு பண்ணுவீங்க. இதுலேயும் ஃபுல் ஸ்ட்ரெச்சஸ் ஆகிடும். 4 ஆர்ம்ஸ் வந்து பைசப்ஸ், அப்புறம் அப்படி பேக்கில் இதுவும் நல்லா 4 ஆர்ம்ஸ் வந்து பைசப்ஸ். முட்டி வந்து ஃபோல்டு வைக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? இது 4 ஆர்ம்ஸ் வந்து பைசப்ஸ்க்கு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சஸ் ஆகிடுச்சு. ஓகே, ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்த்துக்குங்க, லோவர் பேக் அண்ட் முதுகுக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்துங்க, நல்லா பிடிச்சிட்டிங்க, கையை பிடிச்சிக்கிங்க. இந்த கையை ஓகேங்களா, இப்படி பொசிஷன், இந்த போச்சர் தான் முக்கியம். இந்த மாதிரி நம்ம இந்த பொசிஷன் வந்து கவ் கேட் பொசிஷன் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுறது. ஓகேங்களா? இது நல்ல ஸ்ட்ரெச்சஸ் தான். இப்படி பண்ணிக்கலாம், கேட் கேமன் கூட சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? ஆனால் இதிலே வந்து பார்த்துங்க, நம்ம சூப்பரான ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் தூக்கி முடி வச்சுங்க, பாடி லைட்டை முடி கொண்டு போயிட்டு லெஃப்ட் ரைட்டை உள்ளே விட்டு அப்படி சைடில் வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? அப்படி உள்ள விட்டுருங்க. விட்டுட்டு ரைட் ஹேர் நல்லா புஷ் பண்ணுங்கள், லெஃப்ட் ஹேர் தரையில் வச்சு அமுக்கணும். ஓகேங்களா? பாடியை ஃபுல்லாக திருப்பணும். ஓகேங்களா? உண்மையிலே வேறு லெவல். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம்னா, காலை நீங்கள் வந்து இப்போ நான் பிடிச்சிக்கிறது பேசிக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதே சேம் கை வைக்கிறீங்க, பாடி வெயிட் ஃப்ரண்டில் கொண்டு போகிறீங்க, உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக படுத்துலாம். ஓகேங்களா?
படுத்துட்டு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பலாம். அதே போல் இந்த கை நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே விட்டுட்டு இந்த கை மேலே வச்சுட்டு திருப்பலாம். ஆனால் வந்து உங்களோட இடுப்பு பகுதி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து பட் இதை விட அதுதான் பெஸ்ட்டு. பட் இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. பட் இதை நம்ம என்ன பண்ணோம்னா வேறு மெத்தடில் பண்ணோம். ஃபஸ்ட்டு பண்ணது ஓகே, செகண்ட் பண்ணது ஒரு பிகினர்ஸ் லெவலில் ஓகே. இப்போ நான் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னன்னா, இப்போ பாருங்கள், தெளிவாக கவனமாக பண்ணணும், ஓகேங்களா. பாருங்கள், படுத்துட்டீங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், கை உள்ள விட்டாச்சுங்களா, கொண்டு போயிடுச்சுங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பார்ட், இந்த காலுக்கு பார்த்தீங்களா ரைட்டில் அப்படி முறுக்கணும். உண்மையிலே சரியான ஸ்ட்ரெச்சஸ் அப்பர் பாடியிலேருந்து உங்களுக்கு, அதாவது செஸ்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சஸ், ஓகேங்களா. ரிலாக்ஸாக படுத்துட்டு அதே போல் இந்த கையில் விட்டுருங்க. இந்த காலத்துக்கு போடுறீங்க. உண்மையிலே வேறு லெவல் ஸ்ட்ரெச்சஸ், ஓகேங்களா. தரமாக இருக்குது. வீடியோவில் இருந்தால் போகும் பார்க்காதீங்க, ஓகேங்களா. எனக்கு நான் ஃபுல் ஃபீல் ஆகிறேன், அதை பற்றி நான் உங்களுக்கு அப்படியே நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. நீங்கள் 2 டைம் பண்ணலாம். உண்மையிலே வேறு லெவலான ஒரு ஸ்ட்ரெச்சஸ் தான், ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது பாருங்கள், புஜங்காசன் எல்லாம் தெரிஞ்சே தான் அது பண்ணுறோம். லாஸ்ட் நம்ம நெக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ புஜங்காசன் இது வந்து இது ஒரு ஸ்ட்ரெச்சஸ் தான். என்ன பண்ணிக்கிறீங்க, எடுத்துகிட்டு இதே போர்ஷனில் இது போல் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் என்ன பண்ணுறோம், நெக்குக்கு பண்ணுறோம். இது ரொம்ப கவனமாக பண்ணணும். நீங்கள் இல்லை நான் கொஞ்சம் இது அட்வான்ஸ் டைப் நான் சொல்கிறேன், நீங்கள் பேசிக்காக நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஃபைனல் இது தான். வேறு ஒன்று நமக்கு வந்து எந்த ஒரு மசில்ஸ் நம்ம வந்து விடல எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஃபைனலாக வயிறு இருக்குது, ஸோ வயிறுக்கு தனியாக பார்ப்போம். இதை நம்ம நெக்கு முடிச்சுட்டு கூட நம்ம வந்து வயிறு பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஓகே, ரெடி. இப்போ பாருங்கள், கழுத்தை வச்சுருங்க, ஸ்ட்ரைட்டாக வைங்க, நேராகவே. ஓகேங்களா. இது போல் கழுத்தை வச்சு நல்ல ஃப்ரெண்டில் எவ்வளோ முடியுதோ ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. அடுத்தது அப்படி வச்சுட்டு கழுத்து அங்கே தான் இருக்கணும். கை சப்போர்ட் எடுத்துங்க, லைட் ஜஸ்ட் ஸ்ட்ரெச். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இது பேசிக், இதில் வந்து இந்த இது அட்வான்ஸ் டைப் தான், கொஞ்சம் ஹெவியானது தான். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாருங்கள், கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்பில் கீப் பண்ண இந்த முட்டி இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள், இதை வச்சிட்டோம், முட்டி தூக்கிறோம். இது போல் நம்ம பண்ணலாம் ஃப்ரண்ட் சைடில். அதே போல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தூக்கிட்டு சைடு இது போல் நம்ம ஒரு சைடும் ஒரு 5 செகண்ட் ஹோல்டு பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு தெளிவாகவே ஓவரால் எல்லாம் மசில் பண்ணியாச்சு. வயிறுக்குன்னு பார்க்கும்போது அந்த புஜங்காசன் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வயிறுக்கு போகும். அது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வயிறுக்கு தனித்து இன்னொரு ஸ்ட்ரெச்சஸ் பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இது பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த புஜங்காசனம், இது வந்து பார்த்தீங்கன்னா வயிறுக்கும் போகும், வயிறில் ஸ்ட்ரெச்சஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வயிறுக்குன்னு பண்ணும்போது இந்த பாருங்கள், இந்த உஷ்டாசன் சொல்லக்கூடிய இந்த பாருங்கள், இந்த ஃபுச்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் எல்லாத்துக்குமே, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி பண்ணுற இப்படி எல்லா மசிலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தை மசிலேருந்து, செஸ்ட்லேருந்து, வயிறுலேருந்து, லோவர் பேக், ஆர்ம்ஸ் எல்லா பக்கத்துமே லோடு சூப்பராக போகுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க,
சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சுட்டு இப்படி கையை கொண்டு போயிட்டு அப்படி வைப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு மசில் ஸ்டிஃபாக இருக்கனால இந்த ஃபோச்சர் வந்து அந்த மாதிரி கொண்டு போகிறது ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா? பட் ஒன்று இது ஃபீல் பண்ணுற அவசியம் கிடையாது. பாடி வார்ம் அப் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய கண்டிஷன்ஸ்க்கு இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஃபோச்சர் இது ஓகே வச்சு கையை வச்சுட்டு இங்கேருந்து ஓகேங்களா, இது போல். ஓகே, பாடி நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ம் அப் ஆகலை. ஆக்சுவலி வந்து அது வந்து நல்ல ஒரு ஆசனம் தான் அது. ஓகேங்களா? ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு அழகாக அந்த வீடியோ போட்டிருக்கேன். முழுமையும் பார்த்துருப்பீங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரெச்சஸ் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் ஃபுல் பாடி ரிலாக்ஸேஷனுக்கான ஸ்ட்ரெச்சஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பாருங்கள், இது போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ்க்கு ஓகே. அது நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அது முடியலாம் நெக்குக்கு பண்ணீங்க. இந்த கழுத்துக்கு அப்படி 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 நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்குக்கு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து லாங் ப்ரீத் அவுட்டில் சவாசனம் சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் தான். அதை மாதிரி படுக்க போகிறேன். நார்மல் தான். ஓகேங்களா? அதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். ஓகே பாருங்கள், இது போல் ஃப்ரீயாக காலை மட்டும் ஸ்ட்ரைட்டாக வைக்காதீங்க, இடுப்பில் கேப் வரும். அதனால் காலை லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது போல் இந்த இடம் கேப் இல்லாமல் இருக்கும். நல்லா லாங் ப்ரீத் அவுட். இது போல் நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அதை பண்ண தான் போகிறேன். அதுக்கு முடியும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு இல்லை டவுட்னா கூட கண்டிப்பாக கேளுங்க, வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸ்டே ஃபிட். எப்போ நான் சொல்கிறேன், ஃபிட்னஸ் தான் உங்களுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் அதை சேர்த்து வைங்க. ஓகேங்களா? உங்களுடைய உடற்பயிற்சி ரொம்ப இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour, ஒரு மணி நேரம். ஓகேவா? ரொம்ப கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் 1 மணி நேரம் உடம்புக்கு நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்கள் உடம்பு உங்களுக்கு வாழ்க்கை முழு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ரொம்ப இல்லாட்டணும் ஒரு 70 வயசு வரைக்கும் போது சுகர் பிபி இல்லாமல் இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டில். ஓகேங்களா? ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய்.